நடக்குறியே தவள கொட்டாயா மஜாவா இன்னைக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான நான் க்ரியேட் பண்ண இந்த மாதிரியான வீடியோ எடிட்டர் வெறும் 2 ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி வந்து நியூ ஸ்டைல் எடிட்டிங் வந்து பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு 2 ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா VN ஆப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். இந்த 2 ஆப்புமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர்ன்றதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த வித்தோட ஹைட்டை வந்து இந்த இடத்தையும் ஹைட்டோட ஹைட்டை வந்து இந்த இடத்தையும் போட்டுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷியோக்கு வந்துடும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 9:16 இந்த ரேஷியோக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்க்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சப்போஸ் நீங்கள் யாருக்காச்சும் வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ் வீடியோவை தவிர்த்து பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் புதுசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரியான இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா 1:1 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோலாம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுருங்க. ஸோ இந்த ரேஷியோவை வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இமேஜ் சைஸை கிளிக் பண்ணி கஸ்டமர்ன்றதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ரேஷியோவை கூட கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணும்போதே ஃபஸ்ட் வந்து இந்த 9:16 இந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டோக் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோக் வித் வந்து ஒரு 4 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 5 கூட வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் இருக்கும். அந்த டிக்கை கொடுத்துட்டு அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸில் தெரியிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து ஸ்டோக்னு இருக்கும். ஸ்டோக் வித் வந்து அந்த 5 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அகைன் அடுத்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக் வித்னு இருக்கும். அந்த ஸ்டோக் வித்தை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக 5 or 6 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே போலவே கரெக்டாக இன்னும் வந்து நீங்கள் ஒரு 4 இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே செட் ஆகிற மாதிரி இந்த நீட்டில் கரெக்டாக எத்தனை ஃபோட்டோஸ் உங்களால் வைக்க முடியுதோ ஸோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ மட்டும் தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வைக்க முடியுதோ ஸோ அந்த சைஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 4th இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ VN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ எடிட் பண்ணக்கூடிய டைம் லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினலில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்
பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிக்சல் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு -10 டிகிரிக்கு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் சாச்சுரேஷன் இருக்கும். சாச்சுரேஷனோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஆடியோ சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சாங் வச்சு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சாங் வந்து ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இம்போர்ட் பண்ண சாங்கு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சாங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹெட்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 வார்த்தை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் இருக்குது. அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டுக்கான 200+ ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா, இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்டரோட கலர் ஒயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேடோட கலருமே வந்து ஒயிட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து லிரிக்ஸ் வந்து தெரியல. ஸோ நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஃபில்டருக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த விக்னெட்டோட ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷேடோ வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து வரும். இந்த பிளாக் கலர் வர மாதிரி செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் இதெல்லாம் செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்த டைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் சொல்லி தரணும். ஸோ அதனால் நான் வந்து டைப் பண்ணல. இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட் கொடுத்துட்டு அகைன் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அந்த வார்த்தை முடிஞ்சது இல்லையா, ஸோ அந்த முடிஞ்சு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இடத்துலேருந்து அகைன் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதே போலவே சாங் ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை கரெக்டாக டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி டைப் பண்ணி வச்சுருங்க. டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐக்கானோ இல்லைனா ஃப்ரேமோ ஏதாச்சும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஐக்கானை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சிடுறேன்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுறேன். அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள்.